ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்தா எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதான் வந்து நடந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தனாக்கா இந்த சமயத்தில் நம்ம மகேஷை வந்து பார்த்தனாக்கா யாரும் இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து இந்த பார்வதி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அதே மாதிரி தான் வந்து இங்க ஒரு பெரிய குண்டை வந்து தூக்கி போட்டாங்க. என்ன ஆச்சுனாக்கா, இந்த சமயத்துல நம்ம மகேஷ் வந்து பார்த்தோனாக்கா, எவ்வளோ வந்து பார்த்தோனாக்கா, வீட்டுக்காக பாடுபட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா வந்து கம்பெனின்னு சொல்லிட்டு உழைச்சிருப்பாங்க. ஆனா, அவருக்கே வந்து பார்த்தோனாக்கா, இந்த ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது தான். ஏன்னா, இப்ப இந்த பார்வதி முன்னாடி வந்து எனக்கு ஆனந்தி தான் எல்லாமே. அவ தான் என்னோட பொண்டாட்டின்ற அளவுக்கு வந்து பேசிட்டாங்களா. அங்க வந்து என்னாச்சு, நம்ம பார்வதி வந்து இதுக்கப்புறம் உன்னெல்லாம் வீட்ல வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. நீ வந்து அவள அம்மான்னு சொல்லுவ, இவள பொண்டாட்டின்னு சொல்லு. அப்புறம் நான் எதுக்கு? அப்ப நான் யாரு உனக்கு? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவங்க தான் வந்து என்ன புரிஞ்சுகிட்டு நல்லபடியா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் எல்லாமேன்னு சொல்லி அந்த இடத்துலயுமே வந்து கோவப்படுவாரு நம்ம மகேஷ். ஆனா, அங்க நம்ம மகேஷோட அப்பா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நெனைச்சாரோ, அந்த எல்லா உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா, இந்த வார்டன் தான் அவங்களோட இன்னொரு பொண்டாட்டி. அவங்களோட பொண்டாட்டி மட்டும் இல்லாம, இந்த மகேஷோட உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. ஆனா, அங்க என்ன நடக்குதுனாக்கா, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டுருக்கு. முக்கியமா நம்ம வார்டனும் வந்து பார்த்தோனாக்கா, இவன் தான் என்னோட பையன்னு சொல்லிட்டு சொல்லாம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த சமயத்துல எல்லா உண்மையும் வெளிய வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த பார்வதிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சிய தான் வந்து குடுக்க போறாங்க. இப்ப மகேஷோட அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது எல்லாமே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை தெரிய வந்தா, அவரு என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்னு தெரியாம தான் வந்து முழிக்க போறாரு. நம்ம மகேஷும் நம்ம ஆனந்தியா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம, இப்ப அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம மகேஷ் பண்ண போறாரு. என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்ட பிறகு, ஆனந்தி கையில விழுந்து, கால்ல விழுந்தாது கூட அவள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றது இந்த பார்வதி மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து தான் நம்ம மகேஷ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஆசையும் இந்த மகேஷ், ஆனந்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து பக்காவா நடக்க போகுது. இந்த சமயத்துல நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ண போறாங்கனாக்கா, வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் ஒத்துக்க போறாங்க. ஏன்னா, அந்த இடத்துல அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு குழந்தையும் வந்து நம்ம மகேஷ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஆனா, இத ஏன் இன்னும் இந்த வார்டன் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லலன்னா, கடைசி ஆயுதமா இத தான்டா வச்சு உன்ன வந்து மகேஷ் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண போறாங்க. இப்ப இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அந்த உண்மை தெரிய வருது. முக்கியமா நம்ம ஆனந்தியோட உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆனந்தியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப மகேஷ் வீட்ட விட்டு வெளிய வந்ததும் நம்ம வார்டனும் இப்ப அந்த ஆதாரத்த காட்டுனது வேற வழி இல்லாம நம்ம ஆனந்தி ஒத்துக்க போறாங்க. ஆனந்தி ஒத்துக்குன அடுத்த செகண்டே தாலிய கட்டிட்டு நம்ம மகேஷ் வந்து என்ன பண்ண போறாருனாக்கா, இந்த பார்வதி முன்னாடி தான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.